வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் கொடுக்கிற தர்மம் செய்கிற மக்களாக நாம் இருக்கணும். மார்க்கம் அந்த தர்மத்தை பழக்குது. அதுக்காண்டி தான் பல தர்மங்களை மார்க்கம் என்ன செய்கிறது, ஊக்குவிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த புனிதமான ரமதான் முடிகிற போது மார்க்கம் ஒரு சதக்காவை வாஜிபாக்குது. அதற்கு பேர் தான் சதக்கத்துல் ஃபித்ர். நம்ம வளமையில் ஃபித்ராங்கிறோம், சதக்கத்துல் ஃபித்ர். அது கண்டிப்பாக எப்போ கொடுக்கணும்? ஈது தொழுகைக்கு முன்னால் கொடுக்கணும். ஒரு 2-3 நாள் முன்னால் கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ நாளை மறுநாள் ஈதா இருக்குது, கொடுக்காதவங்க நாளைக்கே கொடுத்துட்டா ஏழை எளிய மக்கள் தேவையான பொருள்களை வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனால ஈதுக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ முற்படுத்தி கொடுத்தா அது ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஜக்காத் யார் மீதெல்லாம் கடமையோ அவங்க மீதெல்லாம் இந்த சதக்கத்துல் ஃபித்ரும் கடமை. சில நேரங்களில் ஜக்காத்து கடமையாகாத சிலர் மீதும் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகும். யாரிடமெல்லாம் பணமாக இல்லாவிட்டாலும், பணமாக இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட கூடுதலான நிலபுலன்கள், கூடுதலான பொருட்கள், ஒரு 612 கிராம் மதிப்பளவுக்கு இருக்குது. அவர் வசிக்கிற வீட்டுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு வாடகை வீடு வச்சிருக்கிறாரு, வசிக்கிற வீடு போக எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வச்சிருக்கிறார், காலி மனம் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ தேரும்னு சொன்னால் இவற்றை கையில் பேங்கில் பணமாக இல்லாவிட்டாலும் இவர் மீது சதக்கத்துல் ஃபித்ருங்கிற இந்த தர்மம் கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும். அப்போ இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகோல். ஒரு மனிதனிடத்தில் அடிப்படை தேவைகள் போக கூடுதலான பொருட்கள், ஒரு 1 லட்ச ரூபா அளவுக்கு கூடுதலான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் மீது சதக்கத்துல் ஃபித்ர் என்பது வாஜிபாகும். யாருக்கு கொடுக்கணும்? யார்கிட்ட அது கூட இல்லையோ, பணமாகவும் இல்லை, காலி மனைகள், இடங்கள், கூடுதலான பொருள் எதுவுமே இல்லை, அப்படி இல்லாத ஏழைகள் யாரு? அந்த ஏழைகளுக்கு தான் இந்த ஃபித்ர் என்பது கொடுக்கப்பட வேண்டும். இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. யார் மீது கடமை, யாருக்கு கொடுக்கணும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாதவங்க கேட்டுக்கலாம். இதான் என்னங்க அடிப்படை, யார் கொடுக்க வேண்டும். அப்போ சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஜகாத்து கடமையாது, ஏன்னா அவர்கிட்ட பணமாக கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் இடங்கள் வச்சிருக்கிறாரா, அப்போ அவருக்கு ஃபித்ரா என்னவாகும், கடமையாகும் என்பதை புரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்றைக்கு மக்கள் பயன்படுத்தி வந்த மதீனாவில் என்ன பொருள்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, பாலாடை கட்டி, தொலி நீக்கப்படாத கோதுமை. 2 கோதுமை இருந்துச்சு. ஒன்று மணி கோதுமை, அது ரொம்ப குவாலிட்டி, விலை அதிகம். இன்னொன்று தொலி நீக்கப்படாத கோதுமை, வார்கோதுமைன்னு சொல்லுவாங்க. இந்த 4 தான் மதீனாவில் அதிகமாக இருந்துச்சு. இந்த 4லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் மீது ஃபித்ரா வாஜிபோ இந்த 4 பொருளில் எந்த பொருளை கொடுத்தாலும் ஒரு சா கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு சா கொடுக்கணும். சாங்கிறது மதீனாவில் அக்காலத்தில் இருந்த ஒரு அளவு, காலத்திலிருந்து அந்த அளவு. அந்த சால சின்னதும் இருந்துச்சு, பெரியதும் இருந்துச்சு. ஏன்னா இதை விளக்கிடுறேன். இன்னைக்கு ஃபித்ராவுடைய அளவுகளை போடும்போது அது ஜமாத்துல் உலமாவோ மற்றவங்க போடும்போது ஹனஃபி இவ்வளவு, ஷாஃபி இவ்வளவுன்னு போடுறாங்க. ஒரு கூட்டம் இதெல்லாம் கிண்டல் அடிக்குது. ஒரே மார்க்கம், ஒரே முஸ்லீம்கள், ஷாஃபி ஹனஃபிலாம் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேலி செய்கிறதுக்குரிய விஷயமே கிடையாது. அப்படிங்களா? அது நல்லா புரிந்து கொள்ளணும். யூடியூப்பில் எவனாவது முட்டாக்கு போட்டு உட்கார்ந்தா அதையெல்லாம் கேட்காதீங்க. எல்லாரும் மார்க்கம் தெரிந்தவர்கள் அல்ல, நிறைய ஏமாத்திக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷாஃபி ஹனஃபிங்கிறது கேலி செய்யக்கூடியவைகள் அல்ல, அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் எப்படி எங்கிருந்து வருது என்பதை நான் விளக்கினா அது ஒரு நீண்ட பயான். இந்த சான்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு அளவு. அந்த அளவு என்னன்னா, மதீனாவுக்குள் இருந்த அளவு சின்னது, அது 2 கிலோ 400 கிராம் கொண்டது. மதீனாவுக்கு வெளியில் பயன்படுத்தப்பட்ட அளவு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பெருசு, அது 3 கிலோ 200 கிராம் கொண்டது. இந்த சிறுசும் பெருசுமாகத்தான் இருந்துச்சு. உமர்லானுடைய காலத்தில் வியாபாரிகளுக்கு இதில் சிக்கல் வர்றதுனால சா அப்படின்னாலே 3 கிலோ 200 கிராம் கொண்ட சா தான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் தீர்மானிச்சான். இப்போ அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, எந்த சா எடுக்கிறது, சின்னதை எடுக்கிறதா பெரிய எடுக்கிறதா? இமாம் ஷாஃபி போனவர்கள் சின்ன சா எடுத்துக்கிட்டாங்க, 2 கிலோ 400 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா பெருசு எடுத்துக்கிட்டாங்க, பெரிய அளவு இருக்கு இல்லையா, 3 கிலோ 200 கிராம்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கோதுமையாக கொடுத்தா, அதாவது பேரிச்சம்பழமாக கொடுத்தால், உலர்ந்த திராட்சையாக கொடுத்தால், வார்கோதுமையாக கொடுத்தால், பாலாடையாக கொடுத்தால், அப்போ என்னங்க 3 கிலோ 200 கிராம் கொடுக்க வேண்டும். இப்படி தான் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிற மதீனால மணிக்கோதுமை ரொம்ப இருக்காது. ஷாம்ல இருந்து, சிரியாவிலிருந்து வந்தா தான் மணிக்கோதுமை அங்கே உபயோகத்தில் இருந்துச்சு.
திடீர்னு மணிக்கோதுமை வருது மதீனாவுக்கு. அது ரொம்ப விலை. அந்த காலத்தில் பெரிய பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க மணிக்கோதுமையில ரொட்டி சுட்டு. அது விலை கூடவா இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மணிக்கோதுமையிலிருந்து யாராவது ஃபித்ரா கொடுப்பதா இருந்தா மற்றதுல ஒரு சா கொடுக்குறீங்கல்ல, அதுல பாதியை கொடுங்க. ஒரு சானா எவ்வளோ சொன்னோம்? 3 கிலோ 200. அதுல பாதி 1 600 கொடுங்கன்னு சொன்னான். இது எதனால? மணிக்கோதுமை விலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் அசல் விஷயம். இல்லைன்னா ஒரு சா தான் கொடுக்கணும். இதை நான் வருஷம் தோறும் விலைக்கிட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா? இப்போ அந்த 90 ரூபா அப்படிங்கிறது அந்த கோதுமையில் 1 கிலோ 600 கிராம போட்டு தான் என்ன செய்யறான் கணக்கு போகிறான். ஆனால் இப்போ கோதுமை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ அதுலேயும் ஒரு சா தான் வைக்கணும். 3 கிலோ 200 கிராம் வைக்கணும். எனவே குறைஞ்சபட்சம் நான் கேட்டுக்கொள்கிறேன், நான் இந்த அறிவிப்பை இந்த முடிவை நான் தப்புன்னு சொல்லலை, பேணுதல் அடிப்படையில் டபுளாக கொடுங்க. 3 கிலோ 200 கிராம் கணக்கு வச்சு கொடுத்தா 160 ரூபா. எவ்வளோங்க வரும்? 160. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு காலத்திலேயே அவங்க பஸ்ராவுக்கு வர்றாங்க. பஸ்ரால மக்கள் ஈத் அன்னைக்கு ஃபித்ரா கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தயாராகும்போது மக்கள் இந்த கோதுமையில பாதி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சட்டப்படி. ஆனால் பஸ்ராவுடைய மார்க்கெட்டு போய் பார்க்குறாங்க அலி ரலியல்லாஹுவங்க, கோதுமை விலை குறைஞ்சி போச்சு, மலிவா போச்சு. அப்போ சொன்னாங்க, கோதுமையில் பாதி ஏன் கொடுக்க சொன்னாங்கன்னா, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விலை அதிகமாக இருந்துச்சு. இப்போ கோதுமையும் மலிவா போச்சு, கோதுமையிலையும் ஒரு சாய் கொடுங்க, 3 கிலோ 200 கிராம் கொடுங்க அப்படின்னு ஹஜ்ரத் அலி உத்தரவிட்டாங்கன்னு சொல்லி அபூதாவுதுல வருது. இப்போ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உணவாக தான் கொடுப்பாங்க, காசாக கொடுக்க மாட்டாங்க, பணமாக கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த ஊரில் என்ன பழக்கம் இருக்கு சாப்பிட்றதுல அதைத்தான் கொடுப்பாங்க. இப்பயும் ஷாஃபி மதுஹபில் அதான் சட்டம். அங்கெல்லாம் அரிசி தான் கொடுப்பாங்க. அந்த ஊர்களில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் கொடுக்கணும். ஹனஃபி மதுஹபில் அதையும் கொடுக்கலாம், கிரயத்தையும் கொடுக்கலாம். இப்போ நாம் பணமாக கிரயமாக என்ன செய்கிறோம், கொடுத்து பழகிறோம். அதனால் இங்கே அறிவிக்கப்பட்ட 90 ரூபா கொடுத்தாலும் உங்களுடைய ஃபித்ரா நிறைவேறும். இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கோதுமையை முழுசாக கொடுங்க, ஒரு சா 160 ரூபாயை கொடுங்க. அல்லது ஹதீஸில் வரக்கூடிய பொருள்கள் உலர்ந்த திராட்சை, கோதுமை, இது பேரித்தம்பழம், இதெல்லாம் என்னங்க பெருமானார் காலத்தில் ஒரு சா கொடுத்தாங்களா? நீங்கள் பேரிச்சம்பழம் 3 கிலோ 200 கிராம் என்னவோ அதை கணக்கு போட்டு கொடுங்க. அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை தாராளமாக கொடுத்துருக்கிறானோ அவங்க பெருமானார் காலத்தில் இருந்த பொருள்களில் அதிக விலையுள்ள பொருள் எதுவோ அந்த பொருளில் 3 கிலோ 200 கிராம் கணக்கு வைத்து கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தான் நாங்கள் என்னங்க ஃபித்ராவுடைய விஷயத்தில் பேண வேண்டியது. அல்லாஹ் யாருக்கு தாராளமாக தந்திருக்கிறானோ அது. இந்த ஃபித்ராவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஃபித்ர் என்பது சதகத்துல் ஃபித்ர் தர்மம் என்பது பணக்காரர்களை தூய்மைப்படுத்துகிறதுன்னு சொன்னாங்க. அம்மா கனியுக்கும் ஃபயுஸக்கீஹில்லாஹு, இந்த ஃபித்ரா மூலமாக செல்வந்தர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான் என்று சொன்னாங்க. எவ்வளோ அழகான வார்த்தை! தூய்மைப்படுத்துதல் என்பதில் ஏராளமான பொருட்கள் அடங்கி இருக்கிறது. அதனால நாம் இந்த தர்மத்தை மனமுவந்து கொடுக்கணும், மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகளில் உள்ள ஏழைகள், ரொம்ப வறுமையில் வாடக்கூடியவர்கள், அவர்களை அறிந்து அவர்களுக்கு நாம் இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வாஜிபான தர்மத்தை அழகான முறையிலே கொடுக்க தௌஃபீக் செய்வானாக. வாழ்நாள் முழுவதும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ, சிறியதோ பெரியதோ, அதை எல்லா மக்களுக்கும் எப்போதும் தர்மம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.